சிந்து நதி வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை இந்தியா தடுத்து நிறுத்தியுள்ள நிலையில் இது பாகிஸ்தானில் பெரும் தண்ணீர் பஞ்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் அதிபர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்கம் பகுதியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்பு நடத்திய கொடூரமான தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இது 2 நாடுகளுக்கு இடையே போர் சூழலை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் இரு நாட்டு ராணுவமும் சந்தித்து பேசியதன் அடிப்படையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மோசமடைந்தன. அதன் காரணமாக சிந்து நதி ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியேறியது. மேலும் இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியாவின் வடக்கு மாநிலங்களுக்கு திருப்ப இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. இதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனத்தை தெரிவித்தாலும் இந்திய அரசு தனது நடவடிக்கையை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் சிந்து மற்றும் அதன் துணை நதிகளில் அணைகள் கட்டி உபரி நீரை மடைமாற்றி இந்திய பகுதிகளுக்கு பயன்படுத்தும் பணிகளை இந்திய அரசு தொடங்கியுள்ளது. ஏற்கனவே கோடை காலத்தில் நீர்ப்பஞ்சம் ஏற்படும் என்ற நிலையில் இந்தியாவின் இந்த செயல்பாட்டின் காரணமாக சிந்து நதி வழியாக பாகிஸ்தான் செல்லும் நீரின் அளவு கடுமையாக குறைந்துள்ளது. இதனால் அந்நாட்டில் தற்போதே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள பாகிஸ்தான் அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரி, நீர் ஆதாரங்களை இந்தியா அரசியல் காரணங்களுக்காக ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது மிகவும் கவலைக்குரியது என்றும் இந்தியா தான் மேற்கொண்ட ஒப்பந்தங்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தூரமான இடங்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவதால் சிறுமிகள் கல்வி கற்கும் வாய்ப்பை இழக்கிறார்கள் என்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த பொதுமக்கள் மழைநீர் சேகரிப்பு போன்ற எளிய முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.